வர சண்டே வந்து ப்ரீ லான்ச்சிங் வச்சிருக்கோம். ஸோ லான்ச்சிங் முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பிளாட்ஸ் புக்கிங் ஆயிடுச்சு. நம்மளே வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்குறோங்க, ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் தான். நம்ம வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான ஆர்ச் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஃபார்ம் லேண்ட்ல வந்து மெட்டல் ரோடு தான் போடுவாங்க. பட் நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தார் ரோடே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒர்க் நடந்துட்டு இருக்கு, நீங்க பார்த்தாலே தெரியும். பிளஸ் வந்து 20 வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து நம்ம ப்ராஜெக்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர் சோலார் ஃபென்சிங் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோங்க. இதில் ட்ரீ ஹவுஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா வந்து செப்பரேட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டில் செல்ஃபி பாயிண்ட் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோங்க. ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 90% வரைக்கும் பேங்க் லோன் தாராளமாக பண்ணிக்கணும். ஸ்கூல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குங்க, வெஸ்டர்ன் காட்ஸ் ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு, அமிர்தா சீனியர் செகண்டரி ஸ்கூல் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு. காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நேரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குங்க, அமிர்தா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம ப்ராஜெக்ட்க்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கு. ஃபார்ம் லேண்ட் அப்படின்னாலுமே வந்து டிடிசிபியில் கொடுக்குற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த ப்ராஜெக்ட்ல பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சிபிகே. நம்ம சேனலில் பார்த்தோன்னா நிறைய லேண்ட் வீடியோ பார்த்துருக்கோம், ஃபார்ம் லேண்ட் வீடியோஸும் பார்த்துருக்கோம். பட் இப்படி ஒரு ஃபார்ம் லேண்டை வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுங்க. அவ்வளோ சூப்பராக உண்மையாக ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூட்டபிளான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க, எவ்வளோ சென்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறதுல நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. ஃபார்ம் லேண்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய பேர் ரெடியாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோ பற்றி ஃபுல் டீடைல்ஸ் வந்து விஜயலட்சுமிக்கா நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. ப்ராஜெக்ட் நேம் எங்க லொகேட் ஆயிருக்கு, என்ன மாதிரி இது? இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பசுமையா இயற்கையான சூழல்ல வந்து ஒரு எக்ஸலண்டா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பொல்யூஷன் இல்லாம இருக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் சூட்டபிளா இருக்கும். கண்டிப்பா. இது நம்மளுடைய மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் உடைய மவுண்டன் வியூ அப்படின்ற ப்ராஜெக்ட் தான் இதுங்க. இந்த ப்ராஜெக்ட் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கோயம்புத்தூர்ல சேலம் டு கொச்சின் ஹைவே எல்என்டி ஹைவேல இருந்து அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அமிர்தா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குங்க. அதுக்கு ரொம்ப நியர்பைலயே இந்த ஃபார்ம் லேண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சொல்ல போனா காலேஜ்க்கு பக்கத்துல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே தான் நமக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்டுங்க. ஸோ இப்போ மற்ற ப்ராஜெக்ட் வந்து டிடிசிபி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மினிமமா நீங்க வந்து 1.5 சென்ட் 2 சென்ட்ல இருந்து பை பண்ணிக்க முடியும். இது ஃபார்ம் லேண்ட் அப்படின்றனால ஒரு பிளாட் வந்து மினிமமே வந்து நம்ம 21 சென்ட்ல இருந்து தான் கொடுத்துருப்போம். ஸோ ஒரு பிளாட் வந்து 21 சென்டா தான் பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க. மொத்தம் டோட்டலா எவ்வளவு பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு? இது வந்து ஒரு சின்ன லே அவுட்டுங்க. டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 29 பிளாட்ஸ் தான் அவைலபிளே இருக்கு. இப்போ வந்து ப்ரீ லான்ச்சிங்ல வந்து இப்போ நம்ம புக்கிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோங்க. இப்போ 29 பிளாட்டும் 21 சென்டா அவைலபிள் இருக்கு இல்லைங்களா? 21 தான் நம்ம எடுக்க முடியும். இப்போ இந்த ஃபார்ம் லேண்ட் ஆயாச்சு. இப்போ வந்து இப்போ நம்ம வந்து எம்டிஆர் இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து நம்ம ட்ரீஸ் பிளான்டேஷன் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்களா, இல்ல நம்ம அதை வாங்குற நாங்க தான் பண்ணிக்கணும்? இல்லைங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்றத நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுறேன். நம்ம வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராண்டான ஆர்ச் வந்து நம்ம பிளான் பண்ணிருக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து ஃபார்ம் லேண்ட்ல வந்து மெட்டல் ரோடு தான் போடுவாங்க. பட் நம்ம ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தார் ரோடே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒர்க் நடந்துட்டு இருக்கு, நீங்க பார்த்தாலே தெரியும். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இபி ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஒர்க் நடந்துட்டு இபி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம். அது இல்லாம சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்ல பண்றோம். அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளாட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா பைப்லைன் கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். பிளஸ் வந்து 20 வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரீஸ் வந்து நம்ம வச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து வாட்டர் போறதுக்காக நம்ம ட்ரிப்ரிகேஷன் அதுவும் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் வந்து நம்ம ப்ராஜெக்டை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா 3 லேயர் சோலார் ஃபென்சிங் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோங்க இதுல. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பிளாட்ல வந்து ட்ரீ ஹவுஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வந்து செப்பரேட்டா நம்ம கொடுத்துருக்கோம். அது இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ல செல்ஃபி பாயிண்ட் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோங்க. நீங்க சொல்றத பார்த்தோம்னா இது ஒரு சின்ன ரெசார்ட் மாதிரியே நம்ம ரெடி பண்ணலாம் போல. மவுண்டனுக்கு பக்கத்துலயே இருக்கிறதுனால பார்க்கவே நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கு இடமே. அது மட்டும் இல்லாமங்க இந்த ரோட் நம்ம போடுறோம் பாத்தீங்களா, ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 சைடுமே வந்து பாத்தீங்கன்னா ரோட் சைட் ட்ரீ பிளான்டேஷன் வந்து நம்ம அழகுக்காக நம்ம இது வந்து ஒரு 20 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட் ட்ரீஸ் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஃப்ரூட் ட்ரீஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இது வாங்கிட்டோம்னா நீங்க நட்டு கொடுத்துருவீங்க. மெயின்டெனன்ஸ் பண்றதெல்லாம் மெயின்டெனன்ஸ் வந்து 1 இயருக்கு நம்மளே வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்குறோங்க. ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் தான்.
நம்மளே அது எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ இருந்ததுங்களா இல்ல நம்ம வாங்குனதுல இருந்து 1 இயர்? ஆமாங்க, 1 இயர் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் நம்மளே பண்ணி கொடுத்துரும். இப்போ இங்க வந்து வீடு கட்டணும்னு நினைப்பாங்களா சுத்தி மரங்களுக்கு நடுவுல? ஏன்னா இப்படி ஒரு லொகேஷன்ல நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்காக தான் வரும். வீடு கட்டணுங்கும் போது கட்டிக்கலாமா? அதுக்கான அப்ரூவல் எல்லாம் கிடைக்குமா? கண்டிப்பா பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஃபார்ம் லேண்ட் பை பண்றதுக்கு தான் உங்களுக்கு பேங்க் லோன் பண்ண முடியாது. ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு 90% வரைக்கும் பேங்க் லோன் தாராளமா பண்ணிக்க முடியும். அப்ப இங்க வீடு கட்டணும்னாலும் நமக்கு பேங்க் லோன் பண்ணிக்கலாம். லேண்டுக்கு தான் கிடைக்காது, ஆனா வீடு கட்டணும்னா கண்டிப்பா வந்து பேங்க் லோன் பண்ணிக்கலாம். அது போக ட்ரீஸும் நீங்க வச்சு கொடுத்துருவீங்க. இப்போ போர் போடுறதுனா போர்லாம் போட்டு போர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமனா போட்டுங்க வாட்டர் ரிப்ரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணியிருக்கோம். மேபி பை பண்ற கிளைண்ட் வந்து எங்களோட இண்டிவிஜுவல் பிளாட்ல வந்து போர் வேணும்னு விருப்பப்படுறாங்கன்னா தாராளமா அவங்க வந்து போர் போட்டுக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்லயே உங்களுக்கு இருக்குங்க. இப்போ மெயின் ரோட் ஆக்சஸ் பண்ணனும்னா நமக்கு எவ்வளவு தூரம்? மெயின் ரோட் ஆக்சஸ் பண்றது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்லயே நம்ம மெயின் ரோட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து என்ன ஒரு ஹைலைட் பாத்தீங்கன்னா பொதுவா வந்து டிடிசிபி ப்ராஜெக்ட்ல தான் வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்மளோட இது வந்து இது ஃபார்ம் லேண்ட் அப்படிங்கனாலுமே வந்து டிடிசிபியில் கொடுக்குற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம கொடுத்துருக்கோம். ப்ரீ லான்ச்சிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஆஃபர் வந்து நம்ம பண்ணியிருக்கோங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி ப்ராஜெக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் பர்சன்ட் 10 lakhs அண்ட் எபோ போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கிற இடத்துல நம்ம ஃபார்ம் லேண்ட் வந்து லோ பட்ஜெட்ல நம்ம தான் வந்து கொடுத்துருக்கோங்க. என்ன பிரைசிங்ல கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லிடலாங்களா? கண்டிப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா 2.49ங்க, 2,49,000 கொடுத்துட்டு இருக்கோம். தென் திரும்பவும் சொல்றேங்க, இது வந்து டிடிசிபி கிடையாது. ஸோ 2 சென்ட் 5 சென்ட் அந்த மாதிரி எல்லாம் இங்க பை பண்ண முடியாது. மினிமம் பிளாட் சைஸே வந்து பாத்தீங்கன்னா 21 சென்ட் தான் கண்டிப்பா பை பண்ண முடியும். 21 above வாங்கிக்கலாங்களா? 21 above வாங்கிக்கலாங்க. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டியோட சொல்லியிருக்கீங்கக்கா. இப்போ நம்ம சேனலில் பார்த்துட்டு வராங்க அப்படின்னா ஏதாவது ஆஃபர்ஸ் எதாவது பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாங்க. உங்களுடைய சேனல் பார்த்துட்டு நம்மளோட ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு வர கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர சண்டே வந்து ப்ரீ லான்ச்சிங் வச்சிருக்கோம் நம்ம ப்ராஜெக்ட்ல. ஓ, இனிமேல் தான் லான்ச்சிங்? ஸோ லான்ச்சிங் முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பிளாட்ஸ் புக்கிங் ஆயிடுச்சு. ஸோ சண்டே அன்னைக்கு புக்கிங் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டேக்குள்ள புக் பண்ணுற கிளைண்ட்டுக்கு நம்ம 8 கிராம் கோல்டு காயின் வந்து நம்ம ஆஃபர் பண்ணுவோம். ஒரு பிளாட் வாங்கினா 1 பவுன் தங்க காயின் இலவசம் அந்த மாதிரி. கண்டிப்பாங்க. ஸோ ஓகே, நீங்கள் மண் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பொண்ணு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதனால ரெண்டுமே நம்ம ஊரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதில் தாங்க அதிகம் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஃபார்ம் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. நிறைய பேர் வந்து இப்போ டிடிசிபி பிளாட் போகிறத விட ஃபார்ம் லேண்ட் வாங்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு தென்னந்தோப்பு இந்த மாதிரிலாம் நிறையா மரங்களுக்கு நடுவில் ஒரு வீடு கட்டி அட்லீஸ்ட் வெக்கேஷன் டைமாவது வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் சிஸ்டர் கால் பண்ணி கேட்கலாம். அவங்க எனி டைம் அட்டென்ட் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. கண்டிப்பா வந்து சைட்டை டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க. ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ்ங்க. ஸோ நீங்க நம்ம ஆஃபீஸ் வந்து காந்திபுரம் தான். காந்திபுரம் கிளைண்ட் வராங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப டைரக்டா நான் சைட்டுக்கு வரணுங்கிறது இல்ல, காந்திபுரம் வந்துட்டா போதுங்க. நம்மளே கேப்ல வந்து கிளைண்ட்டை விசிட் கூப்பிட்டு வந்து காமிப்போம். அவங்க பார்த்துட்டு அவங்க மனசுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் பிளான் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல ஃபார்ம் லேண்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க நம்ம கிட்ட. நம்மளோட லோ பட்ஜெட் டிடிசிபி பிளாட்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. இமீடியட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குடி வரணும்னு விருப்பப்படுறாங்க, ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஹைவேல எக்ஸலண்டா ஒரு ஆன் ரோடு டிடிசிபி பிளாட்ஸ் பாக்குறாங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். பிளஸ் வந்து ரெசார்ட்ஸ் கம் வில்லா பிளாட்ஸ் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாலும் நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்போ நியூவா வந்து அப்பார்ட்மெண்ட்ஸும் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கிளைண்ட் வந்து எந்த மாதிரி விருப்பப்படுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து தகுந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களால் கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நீங்கள் பை பண்ண முடியும். இப்போ பொதுவாக வந்து டிடிசிபி பிளாட்ஸ் வந்து ஒரு 3 cents 4 cents வாங்குறாங்க அப்படின்னாலே அதுவே வந்து 30 lakhs 40 lakhs அண்ட் எபோ வந்து போயிடுதுங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபார்ம் லேண்ட்ஸ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 21 சென்ட்டே வந்து அந்த பட்ஜெட்குள்ளே அவங்களுக்கு வந்துடும். 21 சென்ட் அவங்க எடுக்கும்போது கிட்டத்தட்ட 1/4 ஏக்கருக்கு பக்கம் அவங்களுக்கு லேண்ட் கிடைக்கும். அதில் வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு பங்களா ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு சுற்றி நல்லா வந்து பொல்யூஷன் இல்லாமல் செடி கொடிகளோட இருக்கிறது வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விருப்பப்படுற பையர்ஸ்க்கு இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பிடிக்குங்க. கண்டிப்பாக. ஸோ எட்டிமடையில் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்ம் லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.